இல்ல. அப்படியா? 4 பேருக்கு அடிமைட்டாங்க. சரி, அவ்வளவுதான் ஐயா. அப்பே என் தம்பி நான் கேட்ட விடை என்ன? நீ பார்த்த அதிசயங்கள் என்ன? சொல்லைய கேளைய பார்க்கலாம். அது யாரு வேணாலும் சொன்னால் இந்த புறவியை கொடுப்பதுன்னா அவனை தம்பி மகளை செலவிடுவாங்க. ஆனாலும் யாருமே சார்ஜன் மாட்டான். ஐயா மதலங்க இந்த கோயிலை கட்டிட்டு வந்தா மோளக்காரன் ஏன்னா கம்யூனிகேஷன் சரி அந்த கம்யூனிகேஷன் ஆமா. நான் வருகிற வழியிலே சாரி ஒரு அதிசயம் என்றால் என்ன அதிசயம் ஐயா? கரை ஒட்டி 5 கிணறு. கரையை ஒட்டி 5 கிணறு. 4 பக்கம் 4 கிணறு. சாரி நடுவுல வந்து கரை ஒட்டி நிக்குதாங்க. அப்படி அந்த 5 கிணறு இருக்கும்போது நடுக்கிணத்துல தண்ணீர் இருந்தால் 4 கிணத்துல தண்ணி சப்ளை கொடுக்கும். ஆனால் 4 கிணத்துல தண்ணி இருந்தால் நடுக்கிணத்துல தண்ணி எல்லாம் நடுக்கிணத்துக்கு தண்ணி கொடுக்காது. 4 கிணத்துல தண்ணி இருந்தால் நடுக்கிணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிணத்து கொடுக்காது. நடுக்கிணத்துல தண்ணீர் இருந்தால் சுற்றியும் இருக்கக்கூடிய கிணத்துக்கு தண்ணி கொடுக்கும். ஆனால் அப்படி ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அதுக்கு ஐயா கேட்கலாமோ கனவுலையும் நினைத்து பார்த்ததில்லை. நீ சொன்ன கண்டது அதிசயத்தை நான் பார்த்த அதிசயம் சொன்னேன். ஐயா இப்படி ஒரு அதிசயத்தை நான் இதுவரை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, காதுல கேட்டதும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லிவிட்டால் தம்பியை விடுவித்து விடுகிறேன். ஐயா நாலு சுற்றிலும் 4 கிணறு, அதிலே ஒரு கிணறு இருக்கிறது. கரையை ஒட்டி 5 கிணறு. ஆனால் அந்த கரையை சுற்றிலும் நடுகிணற்றில் தண்ணீர் இருந்தால் 4 கிணத்துக்கு தண்ணீர் கொடுக்கும். 4 கிணத்துல தண்ணீர் இருந்தோம் நடுகிணத்துக்கு தண்ணீர் கொடுக்காது. இதுக்கு என்ன விடை என்று கேட்கிறாய் ஐயா? அது எல்லாம் சேர்ந்தது குடும்பம். அந்த நடுக்கிணறு என்பது தாய் தந்தையார் இல்லையா? தாய் தந்தை அந்த சுற்றிலும் இருக்கக்கூடியது 4 பிள்ளைகள் சொல்லியா பிள்ளைகள். 4 பிள்ளைகள் அவங்களே பெற்றெடுத்தாங்கன்னு வச்சுக்க. 4 பிள்ளைகள். அந்த நடுக்கிணத்துல தண்ணீர் இருந்தால் தாய் தகப்பகிட்ட அதிகம் பொருள் இருந்தால் பிள்ளைகள் 4 பெண்களும் பங்கு போட்டு எனக்கு சொந்த அப்பா அம்மா சம்பாதிச்ச பொருள் என்று சொல்லி அவங்க பங்கு கொள்வார்கள். காசு பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். நிலப்பழம் இருந்தா பிரித்துக் கொள்வார்கள் இல்லையா? ஆனால் தாய் தகப்பன் 4 பிள்ளைகள் இடத்துல பொருள் இருந்து அந்த நடுக்கிணத்தில் தண்ணீர் இல்லைன்னு சொல்ல இல்லையா? இவங்க சின்ன பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து அவங்களை பெருமையாக வளர்த்து அவங்களை ஆளாக்கி காசி பணம் அதிகமாக 4 பிள்ளைகள் சொத்து சோகம் அதிகமாக இருந்தால் அந்த தாய் தகப்பன் நடுவத்தில் இருக்கிறவங்க அவங்களை கவனிக்க மாட்டாங்க, கஞ்சி ஊத்த மாட்டாங்க, தாய் தகப்பன் மதிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சாப்பிட்டே சாப்பிட்டு கஞ்சி ஊத்த மாட்டாங்க. அதனால தக்க பதில், சரியான பதில். அதனால தம்பி பீமனை கூட்டுக்க. அப்படியா? தம்பி பீமச்சானா? வாரும் தம்பி வாரும். சரி ஆதித்தம் ஐயா, என்னுடைய தம்பி இரண்டாவது கேள்வி என்ன? இரண்டாவது கேள்வி வருகிற போது இடிவாரி பெருத்து இடிவாரி பள்ளம் இல்லையா? இடிவாரி பள்ளம் அது ஒரு கரை வெட்டி சிறிய துரும்பு. அந்த சிறிய துரும்பு பெருத்த ஒரு குன்று பாரா குன்று இரும்பு குன்று தங்கி தாங்கினது. ஆனால் அந்த துரும்பு விட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். மயிர்காலால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் அழிஞ்சு போயிடும். அப்படி தகுதி அந்த மயிர்காலால் இருக்கக்கூடிய குண்டாகப்பட்டது விழுந்தால் இந்த உலகமே அழிஞ்சு போய்விடும். அதற்கு என்ன அதிசயம்? அதுக்கு என்ன
பெண்கள் இதுவரை நான் காதிலே கேட்டதில்லை, கண்ணால் பார்த்தது நான் வர வழியில பார்த்தேன். அதிசயமான வார்த்தைகளே சொல்லி வரலாம், கண்ணால் பார்த்தேன் என்று சொல்லுவேன். அந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெருந்தப்பட்டது மயிர்காலால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி அருந்து நான் என்ன தெரியுமா, அந்த குண்டு என்பது உருண்டையாக இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குண்டாகப்பட்டது இந்த உலகம். இந்த உலகம் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இந்த மண்மீதிலே உலக பிரபஞ்சத்துல. ஆனால் மனிதர்கள் மிருக ஜாதியில பறவை ஜாதிகளை எதா இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த மயிர்களால் தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த உலகம் என்பது இந்த ஒரு உலகம் இல்லையா, அந்த குண்டு என்பது ஒரு உலகம். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடியவன் யாரா ஒரு நீதிவான், தர்மம் செய்ய இந்த துரும்பானது நீதிவான். ஆமா, நீதிவான் துரும்பானது அன்றாட இல்லனாமல் பணி வாரி வாரி வழங்கி கொண்டு தர்மம் தானங்கள் செய்து கொண்டு நன்றாக சேமமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்துல. அதற்காகவே அந்த புண்ணியவானுக்காகவும் அந்த ஒருவனுக்காக அந்த குண்டாகப்பட்டதை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா, இதுதான் இதற்கு உலகம் அழிந்து ஒரு நீதிவான் அவன் இருக்கின்றான். நல்ல ஒரு ஊரில் உள்ளவரால் எல்லோருக்கும் பெய்யுமா தொழிலே நல்ல மழை, நெல்லுக்கரைக்கும் தண்ணீர் வாய்க்கால் வழியாக ஓடி புல்லுக்கும் பாயுமா. நல்லவங்க ஒருத்தர் என்ன நாட்டுல அதுக்காக வேண்டி மழை பெய்யும். ஆமா, பெய்யும். தக்க பதில், சரியான பதில். தம்பி அர்ஜுன கூப்பிட்டுக்கா. அர்ஜுனா அண்ணா பார்த்தா அண்ணா என்னை காப்பாத்திட்டேனா. மூன்றாவது கேள்வி என்ன ஐயா? மூன்றாவது கேள்வி ஐயா, நான் வருகிற வழியிலே என்ன விஷயம் தெரியுமா? அதாவது நாம பார்த்த வரையும் பசு கன்று வீழ்ந்தால் கன்று போட்டார், சரி, கன்று போய் பசுமடி பால் குடிக்குமா, பசுவை கன்று மடி பால் குடிக்குமா? ஐயா, ஒரு 10 மாசம் சுமந்து அந்த பசுவாகப்பட்டது ஒரு கன்றை ஈன்று விட்டால் அந்த கன்றாகப்பட்டது பசுக்கு போய் தாய்மடியில் தானே பால் குடிக்கும். தாய்மடியில் தான் பால் குடிக்கும். நான் பார்த்தது அப்படி கிடையாது. அதிசயமா தாய் அந்த கன்று மடியில் போய் தாய் பசு பால் குடிக்கிறது. என்ன அதிசயமாக இருக்கிறது. நீ பார்த்த அதிசயமாகப்பட்டது அந்த கன்று மடியை போய் அந்த பசுவாகப்பட்டது தாய்மடி நான் கண்ணால பார்த்தேன். இப்ப போட்ட அதிசயம் இதுக்கு என்ன விடை அப்படி என்று கேட்கிறாய். ஐயா, ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த உலக பிரபஞ்சத்தில் ஒரு பிள்ளையை பெற்று பெருமையா பெண் பிள்ளையை பெற்று வளர்க்கிறாங்க. அதுவும் பெண் பிள்ளை இல்லையா? பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி வருகிற நாளையில் அந்த பெண் பிள்ளைக்கு வந்து தந்தையார் இறந்து போய் விடுகிறார். அந்த தாய் மட்டுமே அந்த பிள்ளையை வளர்த்து வருகிறார். என்னமோ அவள் வயிற்று கட்டி வாயை கட்டி எங்கேயாலும் பெச்சு எடுத்தாலும் அந்த பிள்ளையை பெருசாக வளர்த்து வருகிறார். பருவம் மங்கையான உடனே அந்த என்ன தெரியுமா, அந்த தாயாகப்பட்டவளுக்கு எங்கேயுமே அந்த பெண்ணுக்கும் அவளுக்கும் சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த பிள்ளையாகப்பட்டது பருவமங்கையான பெண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்தவன் இடத்துல அவளை சேர்ந்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய காசியோ பணமோ இல்ல ஏதோ ஒரு பொருளை கொடுக்கப்பட்டது கூட தாய்க்கு போட்டு அந்த தாயாகப்பட்டவளை அதை சாப்பிடுறா வைத்து வளர்த்து வருகிறார். ஐயா, இந்த உலகத்துல அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளையை ஒரு ஆணவன் பிள்ளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு முறை அதுதான் அது அடுத்தவனை போட்டி கொடுத்து வாங்கி தரதான் இந்த உலக நீதி. அடுத்தவனுக்கு கொடுத்து அதை வாழ வைப்பது அவங்க பெற்றோருடைய கடமை. அதை விட்டு அடுத்தவனுக்கு கொடுக்காம அடுத்தவன் இடத்துல அந்த போட்டி கொடுத்து காசியை வாங்கி கொண்டு வந்து அவங்க அங்கத்தை கழுவி வளர்த்து குடும்பத்தை நடத்துகிறார்கள். இந்த நாட்டிலே இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு விடை சரியான பதில். அம்மி நகலா அண்ணா அண்ணா நான்காவது கேள்வி சொல்லுங்கள் ஐயா. அதே போல நான் வருகின்ற வழியில பார்த்த அதிசயம், ஒரு மரத்தில் ஒரு பறவை உயிரினமானது தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற போது அது தன் உணவு வாயிலே புசித்து வாயிலே மலங்களிக்கிறது. அப்படியா? ஆமா, இப்படி ஒரு அதிசயமா? ஆமா, அதாவது மேல் வாயில் புசித்து கீழ் வாயில் மலங்களிப்பது வழக்கம். அதுதான் நீதி இல்லையா? ஆனால் மேல் வாயிலே புசித்து மேல் வாயிலே மலங்களிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பறவை ஜாதி. ஆமா, அதை நீ கண்ணால பார்த்த. அதுக்கு என்ன விடை? ஆமா, இதுவரைக்கும் நான் மலங்கழிச்சதை பார்த்தால் வாயால் ஒண்ணு அது பின் வழியாக மலங்களிக்கும். ஆனா அது வாயால தின்னு வாயாலே அது மலங்களிக்கிறது. இது என்ன அதிசயமாக இருக்கிறது ஐயா, இதுவரை நான் கண்டதில்லை. அப்படி அதிசயம் என்ன அதுக்கு விடை தெரியுமா ஐயா? இந்த நாளையில் பணங்காசி அதிகமா அவங்ககிட்ட இருக்கும். இருக்கிற போது அவன் போயிட்டு பணத்தை காசு 1 லட்சம் கடன் வேணும்னு கேட்பான். கடன் வாங்கி கேட்டுட்டு அது 1 மாசமா இல்ல 1 வருடமா வட்டி முதல்ல எனக்கு திருப்பி
கொடுன்னு சொல்லி போய் அடுத்த கொடுத்துல கேட்கிற தரணும். ஏய் நீ கொடுக்கல நான் வாங்கல அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுகிறான் இல்லையா? பணம் வாங்கினவன் நீ கொடுக்கல நான் வாங்கல அப்படின்னு சொன்னா கொடுத்த கடனை நான் வாங்கல அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுறான் பாரு. அதுதான் அப்படி வாய் வழியாக காசுக்காக கண்டிப்பா இதுதான் விட. சரி சரி தக்க பதில் தம்பி கொடுக்கலாம். தம்பி போய் தம்பி சரி போயிட்டு வாங்க. இந்த குதிரை கொஞ்சம் ஓட்டிமுங்க. சென்று மனத்தில் உள்ள வினோதங்கள் எல்லாம் இல்லையா? பறவை ஜாதிகளும் மிருக ஜாதிகளும் வாழ்கிற நம்ம ஐவர்களும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறோம் சொல்ல ஒரு தட்டாமல் வாழ்ந்து நம்முடைய ஆட்சியில மனசுல கூடிய மிருக நாட்டினுடைய நகர சோதனையை கண்டறிந்து விட்டீர்கள். அதனால் விடை காலகத்துக்கு சென்று விடை சொல்லாமல் முடித்தீர்கள். விடை சொல்லி கண்டிப்பா நீ வரல நாங்க அங்கே நால்வர்களும் சென்று மனத்தில் உள்ள வினோதங்கள்லாம் கண்டறிந்து வர வேண்டும். பணவேடிக்கை பார்த்து நான் சிவாலயத்தில் இருக்கிறேன். சென்று பாருங்க. பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பூவை பண்ண என்னன்னா ஒரு அழகா அங்க பண்ண அந்த வயது ஒரு அழகா கால ஆட்டி கொண்டிருக்கிறது. இந்த பானம் போட்டு எடுக்கிறேன். மனிதன் மானு போல இருந்தது. மான் என்று பாடத்தை போட்ட உடனே மனித குரல் கேட்கிறது. ஐயோ என்று குழம்பு கொண்டது. யாரு யாரப்பா? ரத்தம் ஆடா ஓடுகிறது. நீ யாரையா? நீ நான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய வேடுவன். உன் பேரு? வாலிவேடன். நீதான் வாலிவேடனா? ஆமா. சரி, உன் பகை இன்றோடு முடிந்து விட்டது. ஏன்னா ஆதி நாளையில் தெரியாத யுகத்தில் நான் ராமனாக இருந்து அவதரித்திருந்தேன். நீ வாலியாக இருந்தாய். உன் தம்பி பேச்சை கேட்டு உனக்கு எனக்கு அந்த பகையும் இல்லாமல் உடனே வந்து நான் கொண்டு விட்டேன். சபதம் நீ போயிருக்கலாம். புறப்படு. ஐயோ ஐயோ உயிர் போகிறதே இருக்கிறது. ஐயோ
பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. ஆனா ஏதோ ஒரு குரல் சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு குரல் குழம்பு கொண்டிருக்கிறது. போய் பார்க்கலாமே. நன்னா போலாம். மனித குரல் சத்தம் கேட்கிறது. ஆமா நான் யாரு மாமா மாமா இந்த எங்களை பாரு யாருன்னு தெரியலையா? பாரு மாமா. ஆமா மாமா கை கூட தூக்கலப்பா இடிவார் படத்துல நல்ல வேலை கொடுங்க. அண்ணா என்ன சொன்னாரு? சொன்னாரு அண்ணன் போய் எல்லாம் சுத்தி கைய பார்த்து கொடுத்து யாரும் எழுப்ப கூடாதுன்னு சொன்னாரு. நீ என்ன சாதாரணமா கைய கொடுக்குற? நம்ம மாமா கைய கொடுத்து எழுப்பாரு. கதைய கொடு. தலைக்கலை தூக்குது ஓடி மாமனை காப்பாத்தலாம். மாமனை காப்பாத்தலாம். கதைய கொடு. பழத்துல கதையா பழத்துல அப்படி கை கட்டாது. கதை கொடு கதை கொடு. மாமா கட்டு மாமா கைய போடுறா கட்டு மாமா. மாமா எங்களுக்கு எட்டுறதுல கதையை பிடிச்சி ஏறுவாமா மேல. சரியப்பா கட்டு கட்டு மாமா கட்டு மாமா எட்டுல கொடுறா கிட்ட கட்டு மாமா கொடுறா தம்பிமார்கள் அந்தரமான காணகத்தில் ஒரு இடிவாரி பள்ளத்தில் அண்ணா அண்ணா அபயம் அபயம் என்று அபய குரல் கேட்கின்றது. என்னவா இருக்கு? தம்பிமார்களுக்கு ஏதாகிலும் ஆபத்தாக இருக்குமா? தம்பி விமச்சேனா என்ன கொடுமை? தம்பி விமச்சேனா மாமா இருந்தாருண்ணா. மாமா கதைய கீழே பழத்துல இடிவாரி பெரிய பழத்துல இருந்தாரு. சரி கையை கொடுத்து பார்த்து எட்டுல, காலை கொடுத்து பார்த்து எட்டுல. சரி கதைய நீட்டா கொடுத்துங்க. அது தொட்டுங்க கொடுத்துங்க. எங்க சக்தி எல்லாம் போச்சுண்ணா. அவருடைய அந்த கிரையை கொடுத்த உடனே சக்தி எல்லாம் அவர் இழுத்து கொண்டு அண்ணா எங்களால பேசக்கூட ஒரு சக்தி இல்லை அண்ணா. நம்ம மாமனா நம்ம மாமனேதான். சரி அவன் இருக்கட்டும். அவன் வந்து நம்மளை காப்பாற்றவன அல்ல இல்லையா? நம்மள என்னென்ன செஞ்சான்றது அது எனக்கு நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் அவன் எங்க சித்து கடகட்டும். தம்பிமார்களை நம்ம போவோம். கை கொண்டா இந்த சக்தியால உங்களை இழுத்து வைத்திருக்கின்றான். என்னுடைய பலத்தால நானா அவனான்னு பாக்குறேன். கையை கொடுங்க தம்பிமார்களே, கையை கொடுங்கள். பீமா கதியிட்டு அண்ணா மாவங்கடி போனா ஐயோ 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 எங்க அண்ணா போட்டாலே அப்படி உண்டு சாகட்டும். எக்கேடு கட்டினா போட்டோம். நம்ம பொறுப்புல இவன் எனக்கு மாமனா இவன் என்ன மாமான்னு வழி நம்ம அரசியலே மிகப்பெரிய தவறு. ஒரு நாள் நான் முன்ன பிறந்தவன் நான் இல்லையா? மாமான்னு சொன்ன நீ எதுக்காக நீனு அன்னைக்கு அன்று நாளிலே நீ சச்சின் செய்து கொடுத்த அந்த பூமாதேவிக்கு நான் நாளைக்கு உலக பிரபஞ்சத்துல 11 அக்ரோடு சரி 18 அக்ரோடு சேனை ஒப்பனம் செய்து உனக்கு நான் பலி விட்டுக்கிறேன் சொல்லி இந்த பூமாதேவிக்கு சச்சின் செய்து கொடுத்து விட்டாய். அதனால கௌரவர்கள் 11 அக்ரோடு சேனை, எங்களது 7 அக்ரோடு சேனை, ஆக மொத்தம் 18 அக்ரோடு சேனை. யானை சேனை ரத கஜ துர்காபாஜி சேனை உன்னுடைய வார்த்தையை கேட்கல காக்கல என்று கையில கண்ணாடம் எடுத்து காடு மேடுகளெல்லாம் 12 வருஷ காலத்துல காத்தேன். அதுக்குதான் மாமான்னு கூப்பிடுறீங்க. 18 வரைக்கும் 18 நாள் சண்டை வரைக்கும் எங்களை இந்த சண்டையில பாதுகாத்தேன் இல்லையா? அதனால உன்னை மாமா
நீ செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சல்ல. முன்னாலே என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பெண்டு பிள்ளைகள், என் அனைத்துமே என்னுடைய குரு பெரியவர்களா, பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, ரோணாச்சாரி அனைத்துமே மாண்டு போய்விட்டார்கள். குரு பெரியவர்களாம் என் அண்ணன் தம்பிகளை, பெரிய பிள்ளைகள் அனைவர்களுமே மாண்டு போய்விட்டார்கள். நீ துரோகி, நீ செந்தாளனை, படுமா, நீ செஞ்சது கொஞ்சம் நஞ்சல்ல. கோடான கோடி குற்றம் செய்திருக்கிறாய். உன்னை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும்? உங்களுக்காக மாமா மாமான்னு அந்த பக்கம் ஓடி பேசுங்க. எதுக்காகடா? அன்று நாளிலே தூது எங்களுக்கு அந்த நாடு கேட்க போனா அல்லவா? நாடு கேட்டு பெற்று வாங்கிடுவா மாமான்னு சொல்லி அனுப்பிச்சிங்களா இல்லையா? ஆமா, நாடு கேட்டு நீங்க வந்ததுனா கொண்டுதான் இல்லை இல்லைன்னு சொல்றான். அன்னைக்கு துரியோதனை சுயரவம் எடுத்து உன்னுடைய சுயரவத்தை காமிக்கிற போது உனக்கு பயந்து அவன் நாடை கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி சொன்னானே. அப்படி ஜமினியை கூட்டு நாடை கொடுக்க கூடாது, செய்ய வேண்டும் என்று சொன்ன இந்த பேர் துரோகி. நீ நாடை கொடுத்திருந்தாலும் அவன் நாட்டை முடியாத படா பேசுகிறேன். எவ்வளவு முயற்சி பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் எக்கெடுக்கை சாகுடான்னு சொல்லி வந்து விட்டேன். அப்படியா? ஆமா. என்ன இந்த நாடு இன்றோடு நம்முடைய 36 வருடம் நம்ம நாட்டை நம்ம ஆண்டோம் இல்லையா? கலியோகம் பிறந்து விட்டது. இந்த நாட்டை சும்மா விட்டு 37 தலைமுறையாக மூதாயிகள் ஆண்டு வந்தார்கள் இல்லையா? இந்த நாட்டை நம்ம சும்மா விட்டு நம்ம போக கூடாது. நம்ம கொஞ்சோட கைலாசம் போக வேண்டும் இல்லையா? நம்ம ஆயுள் முடிந்து விட்டது. கொஞ்சோட கைலாசம் போக வேண்டுமானால் நாட்டை ஜனிமில் விட்டுட்டு போக கூடாது. இந்த நாட்டை நம்முடைய மகன் அபிமன்னனுடைய மகனுக்கு பரிசுத்துக்கு பட்டம் கட்டி விட்டு அப்பா நம்ம உஜ்ஜல கைலாசம் போக பாரத அபிமானம். நம்ம நாடு நீதி நேர்மையுடன் 37 தலைமுறையாக மூதாயில் ஆண்டு வந்தார்கள். துரியோதனன் 36 வருஷம் ஆண்டான். அவனுக்கு பின்பாக அவன் ஆயுளுக்கு பின்பாக நான் 36 வருஷம் நாட்டை ஆட்சி இல்லையா? எனக்கு பின்பாக நம்முடைய குலம் வளர வேண்டும், உயர்ந்து ஓங்கி வளர வேண்டும். இந்த நாங்க புத்தியோட கைலாசம் போக போறோம். கலியோகம் பிறக்கிறது. அதனால நாங்க புத்தியோட கைலாசம் போகிறோம். நாட்டை தனித்து போக கூடாது. நம்ம சந்திரகுலம் பேர் சொல்வதற்கு நீ ஒருவன் மட்டுமே இருக்கிறான் இல்லையா? அபிமன்யுக்கும் உத்தரிக்கு பிறந்த வேண்டும் பேர் நாட்டை இல்லையா? இதை சீரும் செம்மமாக இந்த நாட்டை நாட்டு மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் இந்த நாட்டை ஆட்சி புரிவது. நாட்டை முடிச்சுட்டு விட்டோம். நம்ம சொர்க்கத்தை தேடி சொர்க்க பண்ணி போக வேண்டும். சொர்க்கத்தை தேடி நம்ம பாடலாம் என்று நம்ம ஒற்றுமையாக நம்ம போய் கொண்டிருக்கிற நேரம் அபிமார்கள் எல்லாம் என் உயிர் போய்விட்டதன்னா நாங்கள் மாண்டு போய் விடுகிறோம் என்று அலங்கரித்து மாண்டு போய்விட்டார்கள் இல்லையா? அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி இவர்களும் மாண்டு போய்விட்டார்கள் இல்லையா? சரி, அவரவர்கள் செய்த பாவத்தை அவங்க செஞ்சது குற்றம் இல்லையா? குற்றம் செய்த பாஞ்சாலியாகப்பட்டவள் அவளுக்காகத்தான் நம்ம அந்த நாட்டில் இருந்தோம் இல்லையா? நாட்டில் இருந்தால் பெரியவர்களும் குரு பெரியவர்களும் பெண் பிள்ளைகள் அனைத்துமே நம்ம போச்சு. அவள் அந்த குற்றம் செய்திருக்கிறார் இல்லையா? அர்ஜுனன் நானே வில்லாளி, நானே வீரன், நானே ஆண் மகனை சொல்லி அகமாக கொண்டவன் அர்ஜுனன். ஆனால் என்னை போல புறவையை ஓட்டவன் யாரும் கிடையாது. நகலப்பட்டவன் புறவைக்கு சவாரி செய்யக்கூடிய பெருமைப்பட்டார். அன்று தந்தை பாண்டு மன்னன் அதான் மன்றம் எடுத்த பின்பு ஞானம் வரட்டும்னு சொல்லி அவர் கட்ட வேலை எடுத்து கடித்து நீ உன்ன உடனே சகாதி அவனுக்கு இதெல்லாம் வஞ்சனை தானே. கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த கட்டவரில் சாப்பிட்டு எங்களுக்கு அந்த ஞானம் அவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் வஞ்சனை செஞ்சிருக்கிறாங்க. சரி, அவங்க செத்த சாலை நாம 2 பேரும் போலாம்.
தம்பியாகி பீமனை நான் நம்பி இருந்தேன். ஆனா பீமன் எனக்கு எவ்வளோ பதிவு செய்தான். 18 கோடி சேனையும் அடித்து மடித்து எனக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த பீமனால் ஒருவனுடைய பலம், அவனுடைய வீரம், அவனுடைய பராக்கிரம் எத்தனையோ அசுரங்கள்லாம் கொண்டான். அவனை மடித்தான், அரக்கரை கொண்டான். அரக்க மாளிகையில் இருந்து எங்களை அரக்க மாளிகைக்கு தீ வைத்தான் துரியோதனன். ஐவராஜாக்களும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி புரோசந்த மந்திரி விட்டு அந்த அரக்க மாளிகையில் எங்களை தோல்வியிலும் தலைமையிலும் என் தாய் குந்தியம்மன் எங்கள் ஐவராஜாக்களும் தூக்கி கொண்டு இடமாவனம் சென்று காப்பாற்றினவன் தம்பி. நான் மறக்க முடியாத அவன் செய்த நன்றி. அப்பேற்பட்ட என் தம்பி பீமச்சந்திரன் எனக்கு விட்டு போக மனசு வரல. எப்படி நான் என் தம்பியை நான் சொந்த கொண்டு நான் போக வேண்டும். தர்மராஜன் தன் தம்பி பீமசேனனை திரும்பி சொர்க்கத்துக்கு போறான். போகட்டும்னா போகட்ட மாட்டான். செத்த வந்து ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில் செத்த போய் தூய்மையான இடம். அதுக்கப்புறம் நாத்தாச்சி போயிடாது, எடுத்து ஓட மாட்டேன். நான் சொர்க்கத்தை தேடி போகிறேன், விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. என் தம்பியாக பீமச்சந்திரன் நான் தூக்கி கொண்டாவும் நான் சொந்தப்படி போக வேண்டும். ஐயா ஐயா எதுக்குள்ள ஐயா ஐயா பெரியவரே என்னை நன்றாக உற்றுப்பா திரும்பி பாருங்கள் ஐயா. பாரு, நீ எத்தனை முறை தண்ணி ஊற்றினாலும் சரியே அந்த செடி பிழைக்காது. ஐயா அது வேறு மரம் அடியில இருக்கிறது, பூமி மேல் பிழைச்சி துளசி செடியானது வேறு மேல இருக்குது, தலைகீழாக இருக்கிறது. நீ தண்ணி ஊற்றி அதை வளர்த்து விடலாம்னு சொல்லி தண்ணி கொண்டாடுற. அந்த செடி கிட்ட வருவதற்கு முன்பாக அந்த ஜல்லடையை போல அந்த நீராகப்பட்டது ஒழுகி விடுகிறது. இந்த கோலையில் 1000 ஓட்டு இருக்குது. அந்த ஜலமாகப்பட்டது அங்கே போய் விடுகிறது. ஆனா நீ இந்த தலை கீழாக இந்த செடியை வைத்துக் கொண்டு நீ தண்ணி ஊற்றினா மட்டும் அது பிழைக்க போதா? பிழைக்காது. ஐயா என் தம்பியாக பீமசேனன் நான் சொர்க்கத்தை தேடி போகலாம் என்று நான் போய் கொண்டிருக்கிற நேரம், ஆனால் என் தம்பியாக பீமசேனன் மர வழியிலே அவர் இறந்து போய்விட்டார். அவர் விட்டு போக எனக்கு மனசு வரவில்லை. சொர்க்கத்துக்கு இந்த செத்து போன பிணத்தாகிலும் தூக்கி செல்லலாம் என்று தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஐயா எல்லாம் அநியாயம். அது என்ன சொர்க்கம் வந்து தூய்மையான இடம், தூய்மையான இடம் இல்லையா? இது வந்து செத்த நாத்தனார போனோம் இல்லையா? இது அங்கே போனோம்னா இந்த சொர்க்கமே நாத்தனாரி போயிடும். அதனால இது எங்கன்னா எசிபிட்டு விவசாயிட்டு போனா சொர்க்கத்துக்கு கிடைக்கும். இல்லை இது அங்கே போனால் அங்கேயும் இடம் போன நாத்தனாரி போயிடும், சொர்க்கத்துக்கு ஆகாது. தூய்மையான ஒரு ஆலயம். செத்த பண்ண முடியாது, உயிர் வாங்க முடியாது. செத்தத்தான். அப்படியா? ஆமா. சரி, ஆகட்டும் ஐயா, ஆகட்டும். தம்பியாகிய பீமசேனனை தூக்கி கொண்டு பார்க்கலாம் என்று போகிற போது வழியிலே பார்க்க ஒரு பெரியவர் அங்கே தூய்மான இடம் சொர்க்கப்பதி என்பது. அந்த இடத்துல இந்த செத்து போன பிணத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. போனாலும் அங்கே சொந்தங்கிற இடம் கிடையாது. அதனால் தம்பியாகிய பீமசேனனை போகிறேன்.